மத்தியமா நியூ சிலபஸ் दूसरा पत्रा செகண்ட் பேப்பரில் ஸ்டோரிஸ் கஹானியோட சாரன்ஷா பார்க்கலாம். சத்தூர் ஆதமி. சத்தூர் ஆதமினா புத்திசாலி மனுஷன். एक गांव में एक गरीब आदमी रहता था. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனுஷன் வாழ்ந்து வந்தார். वह लकड़ी कटाकर अपना जीवन चला रहा था. அவர் மரங்களை வெட்டி அவருடைய வாழ்க்கை அவருடைய ஜீவனை போக்கிட்டு இருந்தார். एक दिन जब वह लकड़ी काट रहा था. எப்பவும் போல் அவர் அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தார். தப் அப்போ दो महिलाएं आई. ரெண்டு லேடிஸ் ரெண்டு விமன் வந்தாங்க. दोनों आपस में कुछ बोलते हुए आई. அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆதமி கே பாஸ் ஆக்கர். அவங்க ஆதமி அந்த மனுஷங்கிட்ட ஏக் மஹிலானே கஹா. ஒரு விமன் ஒரு லேடி மட்டும் சொல்கிறாங்க, மே ஜெயிஷ்டா தேவி ஹூ. நான் ஜெயிஷ்டா தேவி. और यह मेरी बहन लक्ष्मी देवी है. இவங்க என்னுடைய தங்கச்சி லக்ஷ்மி தேவி. மே कहती हूँ कि நான் சொல்கிறேன், மே ஹி இஸ்ஸே அதிக் சுந்தர் ஹூ. நான் தான் இவங்களை விட ரொம்ப அழகு. லேக்கின் ஆனால் இஸ்கா கஹானா ஹே கி. அவங்க சொல்கிறாங்க, இவ சொல்கிறா, யஹி சுந்தர் ஹே. அவ தான் அழகுன்னு. ஆப்கோ ஹி நீங்கள் தான் ஹமாரே ஜகடே கா எங்களுடைய சண்டையை ஃபைஸ்லா கர்னா ஹோகா. எங்களுடைய சண்டையை நீங்கள் தான் ஃபைசல் பண்ணணும். துரந்த் லக்ஷ்மி தேவினே கஹா. உடனே லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க, அப் பத்தாயியே இப்போ சொல்லுங்க, ஹம்மே சே கோன் அதிக் சுந்தர் ஹே. எங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப அழகு? ஆதமினே குச் சோச்கர். ஆதமி அந்த மனுஷன் கொஞ்சம் யோசிச்சுட்டு கஹா சொல்கிறாரு, ஆப் தோனோ தோடி தூர் சல்கர் வாபஸ் ஆயியே. நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வாங்க. மே அப்னா நிர்ணய் சுனாத்தா ஹூ. நான் என்னுடைய டெசிஷனை சொல்கிறேன். தோனோ மஹிலாவும் நே ஐசேஹி கியா. ரெண்டு அந்த விமனும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆதமினே கஹா. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆப் தோனோ ஹி சுந்தர் ஹே. நீங்கள் ரெண்டு பேருமே அழகு தான். ஜெயிஷ்டா தேவி ஜாத்தே சமய் அதிக் சுந்தர் ஹே और லக்ஷ்மி தேவி ஆத்தே சமய் அதிக் சுந்தர் ஹே. ஜெயிஷ்டா தேவி போகிறப்ப ரொம்ப அழகாக இருக்காங்க அண்ட் லக்ஷ்மி தேவி வர்றப்போ ரொம்ப அழகாக இருக்காங்க. ய சுன்கர் தோனோ மஹிலாயின் குஷ் ஹுயே. இதை கேட்டு அந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப் தோனோ நே ஆதமி சே அப்னே லியே குச் வர் மாங்னே கோ கஹா. இப்போ ரெண்டு பேருமே அவர்கிட்ட உங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வரம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆதமி நே வர் மாங்கா. ஆதமி கேட்குறாரு ஒரு வரம். जब तक मैं और मेरे वंश के लोग इस दुनिया में रहेंगे. நானும் என்னுடைய வம்சம் இருக்குங்களே, வம்சத்தோட மக்கள் எது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, தப் தக் அது வரைக்கும் லக்ஷ்மி தேவிகா கிருபா கட்டாக்ஷா சதா முஜ் பர் और மேரே வம்ச பர் ஹோனா சாயே. அது வரைக்கும் லக்ஷ்மி தேவியோட கிருப்ப கட்டாட்சம் எப்பொழுதுமே எம் மேலேயும் எங்களுடைய வம்சத்தோட மக்கள் மேலேயும் இருக்கணும். லக்ஷ்மி நே கஹா ஐசே ஹி ஹோகா. லக்ஷ்மி அவங்க சொல்கிறாங்க, அதே போல் நடக்கட்டும். லேக்கின் ஆனால் ஆப்கோ और आपके वंश के लोगों को उस धन का சதுப்யோக் கர்னா சாயே. சதுப்யோக்னா குட் யூசேஜ், நல்ல காரியத்துக்காக. அதே போல் நடக்கட்டும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க, நீங்களும் உங்களுடைய வம்சத்தோட மக்களும் அந்த காசை நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ணணும். தான் தர்ம் கர்னா சாயே. தானம் தர்மம் பண்ணணும். ஆதமினே ஐசேஹி கியா. ஆதமியும் அந்த லக்ஷ்மி தேவி சொன்ன மாதிரி செஞ்சார். உன்கே வம்ஷ கே லோக் பி பகுத் தனி और தானி ஹே. அவங்க அந்த மாதிரி பண்ணதால் அவங்க வம்சம் எல்லாருமே அந்த வம்சத்தோட மக்கள் எல்லாருமே ரிச்சாகவும் தர்மமாகவும் நல்ல செழிப்பாகவும் இருந்தாங்க.